இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு உள்ளம் கலங்கி உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லுகிறார். அதுவும் நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவனே என்னை காட்டிக் கொடுப்பான் என்கிறார். அதன் பின்பு அந்த அப்பத்துண்டை தோய்த்து யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு கொடுக்கிறார். அந்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்ன செயலை செய்கிறான் என்பதை இன்றைய நாளின் நற்செய்தி சொல்கிறது. இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆதாயத்திற்காகத்தான் ஒருவர் மற்றவரோடு உறவை வைத்துக் கொள்கிறார்கள். ஆதாயத்திற்காகத்தான் ஒருவர் மற்றவரோடு பழகுகிறார்கள். ஆதாயத்திற்காக தான் ஒருவர் மற்றவரிடத்தில் நட்பு பாராட்டுகிறார்கள். பாருங்கள், இயேசுவோடு உடன் பயணித்தவன், பணிவாழ்வில் உடன் இருந்தவன், அவரோடு உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தவன், இப்பொழுது அவரால் தனக்கு எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான் யூதாஸ் இஸ்காரியோத். அவன் அப்படி கேட்டவுடனே, எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டவுடனே 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அவனும் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை தேடிக் கொண்டிருந்தான். இயேசுவும் கூட எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டு தன்னை இறைவனுடைய திருவுளத்திற்கு ஒப்புக் கொடுப்பதை பார்க்கிறோம். என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான் என்று ஆண்டவர் இயேசு யூதாஸ் இஸ்காரியோத்தினுடைய அந்த தீச்செயலை சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய எதிரிகள் எங்கோ தொலைவில் இருப்பதில்லை, எங்கோ தொலைவில் தூரத்தில் இருக்கிறாங்க நினைச்சிடக்கூடாது. நம்முடைய நண்பர்கள் தான் நம்முடைய துரோகிகளாக மாறுவார். நம் உடன் பிறந்தவர்கள் தான் நம்மை காட்டிக் கொடுத்து அவமானப்படுத்துவார்கள். நம்முடைய தாயோ தந்தையோ பிள்ளைகளோ நமக்கு எதிராக நிற்பார்கள். சமீபத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு புகழ்பெற்ற இறை பணியை செய்கிற ஒரு மனிதர் தன்னுடைய நண்பனாலேயே காட்டிக் கொடுக்கப்பட்டு அவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற ஒரு நிலையை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவரோடு உடன் இருந்தவர், உடன் பயணித்தவர், இருவருமாக இணைந்து இறை ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் காட்டிக் கொடுக்க இன்னொருவர் குற்றவாளியாக கூண்டில் நிற்கிற ஒரு நிலைமை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிலை நம் எல்லோருக்கும் கூட வரும். இன்றைய முதல் வாசகத்தில் நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை, ஆண்டவராகி என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார், நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன், இழிநிலையை நான் அடைவதில்லை என்று இறைவார்த்தை உரைக்கிறது. நமக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான நிலை வந்தாலும், இக்கட்டான சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும், நெருக்கடிகள் நமக்கு வந்தாலும் கூட நாம் உண்மையோடு ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், எந்த தீமையும் நம்மை நெருங்காது, எந்த பொல்லாப்புகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளாது, எத்தகைய பழித்துரைத்தலும் நம்மை தீண்டாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாவீது அரசர் தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டு மலை, காடு, பள்ளத்தாக்கு என்று ஓடி ஓடி உயிரை பாதுகாக்க ஒளிந்து வாழ்கிறார். சவுல் அரசன் எப்படியாவது அவரை தேடி கொள்ள வேண்டும் என்று துரத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் திருப்பாடல் 23, திருப்பாடல் 18 அழகாக சொல்லுகிறது, என் நெருக்கடியான வேளையில் ஆண்டவர் என்னோடு உடனிருந்தார், ஆண்டவர் என் நாயர், எனக்கேதும் குறையில்லை.
அற்புதமான திருப்பாடல்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. கடவுள் நம்மோடு உடனிருப்பதை நாம் உணர்கிறோம் என்றால், இறைவனுடைய உடனிருப்பை நாம் அனுபவிக்கிறோம் என்றால், எத்தீங்கும் நம்மை நெருங்காது, எந்த பொல்லாப்பும் நம்மை சூழ்ந்து கொள்ளாது. இறைவன் நம்மை தொடர்ந்து பாதுகாப்பார், வழி நடத்துவார், அவரின் சாட்சியாக நம்மை உயர்த்தி வைப்பார். இயேசுவின் சாட்சியாய் வாழ வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம், இறை ஆசீரை பெறுவோம். ஆமென்.